இதுல இருந்து உங்களுக்கு ரெட்ட வருமானம்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு இப்ப நான் 2 கிலோ குடுக்குறேன்னு எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதா? பென்சிலோட பார்த்தோம்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வந்துரும். 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. மண்ணோட தொடர்புல இருக்கும் போது முதுகுவலி கூட சரியாயிடுச்சு. எனக்கு முதல்ல இதுல என்ன பெருசா வரப்போகுது, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஆனவருமா அங்கவா இருக்காரு. இதெல்லாம் யானை வச்சதாண்டா காலு. ஆமா செய்கூலி சேதாரமா என்னவளே என்னவளே என் இதயத்தை துளைத்தே. மல்லிப்பூ காட்டுக்குள்ளதானே எந்த இடம் இது துளைத்த இடம், இந்த இடத்தை மறந்து விட்டேன். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஈஷா பக்கத்துல முட்டத்து வயல் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு இல்லத்தரசி ஒரு மல்லிப்பூ காடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதை தான் பார்க்க போறோம். அவங்க பேரு சுமதி, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க இடத்துல ஒரு சின்ன இடத்துல மல்லிப்பூ காடு போட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. நான் வாங்க அவங்க காடு எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் அவங்க செடி வாங்கினாங்க, பராமரிச்சிருக்காங்க, எப்படி வளர்த்திருக்காங்க, அதுல இருந்து எப்படி வருமானம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா இது என்னது, என்ன பூ போட்டிருக்கீங்க? இது மல்லிப்பூ சம்மி. மல்லிப்பூ போட்டிருக்கீங்களா? பூ எது இருக்குங்களா? பூவு காலையிலேயே பறிச்சிருவோம். காலையிலேயே பறிச்சிருவோம். சரிங்க. எவ்வளவு போட்டிருக்கீங்க மொத்தத்துக்கு? 10 சென்ட். 10 சென்ட்ல வந்துட்டு ஒரு 150 புள்ளி போட்டிருக்கோம். 150 புள்ளி. ஒரு புள்ளிக்கு எத்தனை நாத்து வச்சிருக்கீங்க? 5 நாத்து. இது எந்த ஊருங்க கரெக்டா? இது ஏரியா இது கோயம்புத்தூர் பக்கத்துல ஈஷா யோக மையம் பக்கம் பூண்டி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். முட்டத்தொயிலுங்கிற கிராமம். முட்டத்தொயில் கிராமம். என் பேர் சுமதி. சுமதி. சரி சரிங்க. ஒரு குழிக்கு எத்தனை நாத்து வச்சிருக்கீங்க? 5 நாத்து. எந்த ஊர் நாத்துங்க இது? ராமேஸ்வரம். மதுரை மல்லி தானே ஃபேமஸ். ராமேஸ்வரம் அவங்க பதியம் போட்டு கொடியிறாங்க. எத்தனை நாள் வச்சுங்க வச்சு? 8 மாசம் ஆச்சு. 8 மாசம் ஆச்சு. 8 மாசம் ஆச்சு. இப்பதான் 1 கிலோ 2 கிலோ முதல்ல கொஞ்சமா வந்து சாப்பிட்டு போட்டோம் கட்டி. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா கொஞ்சம் வெளியில கொடுக்கற மாதிரி இருக்குது. அப்படின்னா நீங்க வெளியில யாருக்காவது கேட்டீங்கன்னாலும் கொடுப்பீங்க இல்லையா? கொடுப்போம். இப்போ இவ்வளவு ஒரு 150 குழி இருக்குன்னா ஒரு நாளைக்கு 2 கிலோ வருதுன்னா எத்தனை நாள் பறிப்பீங்க? 4 பேர் இந்த மாதிரி பொறிக்கிறோம். ஒரு 2 மணி நேரம் ஆகும். காத்தாலே எல்லாமே ஃபுல்லாவே காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து பறிக்கிறப்பாரு. தண்ணி விடுறதுல எப்படி பாத்து விடுறீங்க? தண்ணி வந்துட்டு 4 நாளைக்கு ஒரு தடவை. அவ்வளவு விட்டா போதுங்களா? இப்போ ஒரு செடி வச்சா 4 நாளைக்கு ஒரு தடவை மல்லிப்பூ தண்ணி விட்டா போதும். எருவு வந்துட்டு இந்த ஆட்டா புரோக்கி எருவு. ஆமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்ப இளஞ்செடி தானே. இப்ப இங்கிலீஷ் மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கல. இப்ப என்னன்னா அந்த நிலவேம்பு, வேப்பலை, அந்த 2யும் வந்துட்டு நல்லா தண்ணியில வந்துட்டு மக்கி போற அளவுக்கு ஊற வச்சிடுறது. அது 1 மாச கணக்கு ஊறினாலும் தப்பு இல்லை. அதை எடுத்து வந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி மேல ஈர்ப்பேன்னு இருக்கு. ஆமா அதுக்கெல்லாம் வந்துட்டு அது கொடுக்குறோம். அப்புறம் கீழே போறதுக்கு வந்துட்டு நாட்டு கோவையும் கடலை புண்ணாக்கு வந்துட்டு 2 டப்பா 2 லிட்டரே ஊத்திடுறோம். ஆக்கா நீங்க இதுக்கு விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்லடா. இல்ல. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு மல்லிப்பூ போடணும்ட்டு? என்னன்னா நானும் வீட்டுலதான் இருக்கிறேன். முதல்ல எல்லாம் வந்துட்டு வேலை இருந்துச்சு பாத்துட்டு இருப்பேன். சரி. அப்புறம் இப்ப சரி பாக்கலாம், சும்மாதான் நிலம் கிடக்குது, எங்க சொந்தக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க தோட்டத்தையெல்லாம் போய் பாத்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இந்த நிலம் சும்மா தானே இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்ப கேக்குறப்ப எனக்கு முதல்ல இதுல என்ன பெருசா வரப்போகுது, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருந்தேன். என்ன இதுல என்ன அனுபவம் எனக்கு கிடையாது. அப்புறம் இப்படின்னு சொன்னோடனே ட்ரை பண்ணி பாக்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இப்ப இறங்கி ஒரு 8 மாசம் அது ஆயிருச்சு. ஆனா பார்த்தோன்னா இப்பயே வந்துட்டு கிலோ 500 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய். அப்ப இதுவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. வீட்டு செலவுக்கு நீங்களே சம்பாரிச்சு. வீட்டு என்னன்னா நிலமும் வீணாகாது, மண்ணுக்கு வந்துட்டு நம்ம மண்ணை வீணாக்க கூடாது. கிடைக்கிறதே பெரிய விஷயம். மண்ணும் வீணாகாது,
நம்மளுக்கும் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்கும். உடலும் ஆரோக்கியமும் கூட. ஆரோக்கியமா இருக்கு. பரவாயில்ல. இப்ப வீட்டு தேவைக்குங்கிறத நீங்க இதுல இருந்தே எடுத்துக்கிறீங்க இல்ல? நான் வெங்காயம் போட்டிருப்பேன், ஊடு பயிர் மாதிரி ஊடுபயிர் மாதிரி வெங்காயம் வெங்காயம் பாரு, கொத்தமல்லி எல்லாம் ஊனி விட்டுருக்கிறேன். அதான் இங்க எல்லாம் இருக்கு. கொத்தமல்லி, வெங்காயம், மிளகா. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ரெட்டை வருமானம்னு சொல்லுங்க. எடுத்துக்கலாம். இப்பதான் மத்தவங்களும் செய்யலாமா? செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். வீட்டுல இருக்க பெண்கள் வந்து கண்டிப்பா செய்யலாம். அதெல்லாம் ஒண்ணு. ஆனா அந்த முதல் வருஷம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாம் ரெடி பண்றப்போ. அப்ப போக போக இப்ப பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு இப்ப நான் 2 கிலோ குடுக்குறேன்னு எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதா? அப்ப எனக்கு நான் 2 மணி நேரம் தான் நான் வேலை செய்யறது. அப்ப என்னன்னா அந்த 2 மணி நேரத்துல எனக்கு 2000 ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதா? இப்ப கம்மியான ரேட்டு. அதனால எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, 2 மணி நேரம் தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்ப இதுவே வந்துட்டு நிறைய வர்றேங்கிறப்போ பூக்கு ரேட் இருக்கிறப்போ வேற மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு சேமிப்புக்காகவும் ஆச்சு, வீட்டு செலவுக்கும் ஆச்சு, மண்ணை காத்த மாதிரி ஆச்சு. அது இல்லாம உங்களுக்கு இதுலயே ஒரு செடி ஊனிருக்கீங்க, அதுலயே பக்கத்துலயே கொத்தமல்லி போட்டிருக்கீங்க, வெங்காயம் போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு வருமானமும் ஆச்சு, வீட்டு சேவைக்கும் ஆச்சு இல்ல? ஆயிக்கு மிளகா எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்ப வீட்டுல இருக்க சும்மா இருக்க பெண்கள் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு எடுத்து பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இன்னும் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் இப்பதான் வந்துட்டு இருக்கிறேன். ஆனா வரும். எந்த அனுபவம் இல்லாம இவ்வளவு சூப்பரா பண்றீங்க. இன்னும் நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் எவ்வளவு சூப்பரா பண்ணுவீங்க. அந்த அனுபவம் இல்ல இனிமேல் இதுலயே கத்துக்கலாம். இது எங்கேயும் போடல. இங்க எல்லாம் வந்துட்டு நெல்லு சாகுபடி, அப்புறம் இந்த மாதிரி தென்னை மரம், பாக்கு, இதுதான் நிறைய இருக்குது. இது எங்களுக்கு குறைஞ்ச நிலம் தானே, ஒரு 10 சென்ட் தான் இருக்குது. தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை வச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஈஷா டெம்பிள் தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இந்த ஈஷா கோயில்ல வந்துட்டு என்னதான் வேலை பாக்குறாங்களோ அந்த டெய்லரிங் வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். கடையும் போட்டிருந்தேன். என்னன்னா எனக்கு இந்த காலத்துல வந்து பேக் பெயின் இருந்துச்சு. அதனால என்னால அந்த வேலை செய்ய முடியல. டாக்டர்கிட்ட போனா இனி இதுக்கு மேல நீங்க இந்த வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், அதனால கொஞ்சம் அளவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டேன். வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் முதல் 1 வருஷம் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிறப்போ இந்த மண்ணெல்லாம் பாக்குறப்போ சரி ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால இதுல குடிச்சிட்டு இருந்து வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் உடம்புக்கும் நல்லா இருக்குது. இல்ல உங்களுக்கு முதுகு வலிதான் பிரச்சனை, நீங்க வேலையை விட்டு நின்னீங்க. ஆமா, பூ பறிக்கும் போது அது இல்லையே. இல்ல மண்ணோட தொடர்பு இருக்கும் போது முதுகு வலி கூட சரி. மண்ணோட இந்த மலையோட காத்தோட இருக்கிறப்ப எதுவுமே தெரியல. இதுக்கு மொத்தத்துக்கு எவ்வளவு செலவாச்சு? எத்தனை வருஷத்துக்கு அடுத்த புனித மறுபடியும் எப்ப நடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லடா இப்பதான் போட்டிருக்குது, 8 மாசத்துக்கு ஆச்சு. 8 மாசம் ஆகுதுன்னா வந்துட்டு எப்படியும் 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓ பரவாயில்லையே. 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா இதுவே நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கவர் பண்ணி விட்டு அதுலயும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவங்களும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நாத்து கொடுத்தோம். அப்ப நம்மளுக்கு 15 வருஷத்துக்கு இதுல முட்டு வலி போடுறதுக்கு எதுவும் ஜாஸ்தி இருக்காது. இந்த வருஷத்துல மட்டும்தான் போட்டிருக்கிறோம். அப்ப இனி போக போக வந்துட்டு எப்படின்னா வருமானம் மட்டும்தான் வரும், செலவு இருக்காது அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னு கேட்டா இப்ப இயற்கை ரசாயனம் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் மெடிசன் வர்றேங்கிறப்போ அதுக்கு தனியா ஜாஸ்தி ஆகும். அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. செடியா இருக்கு. சரி. இது நடுறதுக்கு மொத்தத்துக்கு எல்லாம் எவ்வளவு செலவாச்சு? இதுல பார்த்தோம்னா இது எல்லாமே இது கார்டு மாதிரி இருக்கிறதுதான். எல்லாம் ரெடி பண்றேங்கிறப்ப பென்சிலோட பார்த்தோம்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பண்றேன். 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. வேலி போட்டது, செடி எல்லாம் சேர்த்து வாங்கினேன், நட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. என்னவளே என்னவளே என் இதயத்தை துளைத்து மல்லிப்பூ காட்டுக்குள்ளதானே இடம் இது தொலைத்த இடம், இந்த இடத்தை மறந்து ஷர்மிகா அதை கேட்கவா? கேளு. நான் தெரியுறேன், அவங்க தெரியுறாங்களா? 2 பேருமே தெரியுது. சொல்லுங்க. இந்த இடத்துல எல்லாம் அப்படியே பள்ளம் பள்ளமா இருக்கு, தண்ணி போறதுக்கு வாட்டமா வச்சுட்டு இருக்கீங்களா? என்னது இது? இல்லடா, அது என்னாச்சுன்னா இதுல யானை டெய்லி போகும். டெய்லியும் போமா? டெய்லியும் போகும். போகும். நைட் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேல இப்படி போகும். காலையில 5 மணிக்கெல்லாம் இப்படி வரும். அப்ப இது நாள் வரைக்கும் அது வரல. இல்ல இப்போ இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஏதாச்சும் இது
கேட்ட மிதிச்சு உள்ள வந்துருச்சு. உள்ள வந்துச்சு. ஆனா மல்லி செடிக்கெல்லாம் வரல. வெங்காயத்துக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே போயிருச்சு. இது இப்ப இது யானையோட கால் தடங்களா? ஆமா. ஐயோ, யானையோட அப்ப உங்க மல்லிகைப்பூ காட்டை வந்து யானை பாத்துட்டு போயிருக்குன்னு சொல்லுங்க. போயிருக்குது.